Good morning, student. We continue the lesson. Today topic is a law of demand. Okay, this is our basic concept. This is also coming under the consumption analysis. ஓகேங்களா? அது நுகர்வோருடைய அந்த டிமாண்ட் தேவை விதியை அடிப்படையாக வைத்து நம்ம அதை பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, ப்ளஸ் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், இப்போ வந்து லா ஆஃப் டிமாண்ட். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஒரு தேரி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தேரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டு கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் எனஃப் டைம் எடுத்து நீங்கள் அந்த வீடியோ லிசன் பண்ணிவிட்டு புக் எடுத்து வச்சு எனஃப் டைம் வச்சு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? குட். நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். லா ஆஃப் டிமாண்ட், தேவை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. Demand is essential for the creation, survival and profitability of a firm. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சொல்லுவோம், இப்போ வந்து ஒரு ஷாப்னு வச்சுங்களேன், ஒரு பொருளுக்கான தேவை அப்படி இல்லைன்னு சொன்னா உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் ஃபர்ஸ்ட் இருக்காது. நல்லா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொருளுக்கான தேவை இல்லை அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் த பர்பஸ்? ஏன் உற்பத்தி பண்ணணும் அந்த பொருளை? உற்பத்தி பண்ணலன்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லைன்னு அர்த்தம். எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொன்னா வாட் ஹேப்பன்ஸ்? அங்கே இன்கம் ஜென்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கம் ஜென்ரேஷன் இல்லைன்னா அகெயின் தேர் இஸ் நோ டிமாண்ட். ஏன்னா மக்கள்கிட்ட இன்கம் இல்லைன்னா பீப்புள்கிட்ட அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்காது, அதெல்லாம் டிமாண்ட் இருக்காது. டிமாண்ட் இல்லை அகெயின் தென் இட் லீட்ஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் விசியஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழ்மை, அது விசியஸ் சர்க்கிள் ஏழ்மை சர்க்கரன்னு சொல்லுவாங்க. அதை அந்த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டியை வந்து உருவாக்குறதுக்கு காரணமாயிடும். சரிங்களா? அப்போ ஸோ டிமாண்ட் இஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு பார்ட். இதான் கீனிஷன் சொல்லியிருப்பாரு. அதாவது 1930 கிரேட் டிப்ரெஷன்ஸ்னால யூரோப்பியன் எக்கனாமிக்ஸ் ஒட்டுமொத்த வேர்ல்டு டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா வேர்ல்டு டிப்ரெஷன்னா ஒட்டுமொத்த பொருளாதார பெருமந்தம், உலக பெருமந்தம் சொல்லுவாங்க அதை. ஸோ அங்கே ப்ராப்ளம் என்ன பார்த்தோன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட், அதாவது டிமாண்ட் இல்லை அப்படின்னு எஃபெக்டிவ் டிமாண்ட் இல்லைன்னு சொல்லி ப்ராப்ளம் தான் அங்கே வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கீனிஷன் வந்து அவரோட தியரியில் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் த டிசையர் டு possess something and the willingness and the ability to pay a certain price in order to possess it. ஜே ஹாவரின் சொல்லியிருக்காரு. சரி, என்ன சொன்னா டிமாண்ட் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா தேவை என்பது பொருளாதார அடிப்படையில் தேவை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கன்னு தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க கடைக்கு போறீங்க, கடைக்கு எப்போ போவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரீச் த ஷாப். பிஃபோர் ரீச்சிங் த ஸ்டாப் என்ன பண்ணுவீங்க? நீங்க இந்த பொருளை வாங்க முடிவு பண்ணி தான் போறீங்க. கடைக்கு போயிட்டு பொருளை பார்த்துட்டு அந்த பொருளை வாங்க முடிவு பண்றதில்ல. இந்த கடைக்கு இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி லிஸ்டோட தான் நம்ம போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவோம் சில பொருளை வாங்கணும்னு. ஸோ சில பொருள் இல்லாமல் வாங்கணும் போறோம். வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட விருப்பம், இந்த பொருள் தான் வாங்கணும், வில்லிங்னஸ் இருக்கு. அப்போ டிசையர் அண்ட் வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும் போதுமா? அது மட்டும் தேவை ஆயிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏழை இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசை இருக்கு, அவா இருக்கு, டிசைட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு வில்லிங்னஸ் வந்துடுச்சு. பட் அது டிமாண்ட் ஆகுமான்னா அங்கதான் கொஸ்டின். அது டிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஏழை. ஏன்னா அவரால் அந்த பொருள் வாங்குற அளவுக்கு பணம் இல்லை. அந்த பொருளை வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ போரர் even they decided are willing to buy a car, it's not become demand because he doesn't have the ability to pay for it. ஸோ அவர்கிட்ட அந்த பணத்தை அந்த பொருள் வாங்குறதுக்கான எபிலிட்டி இல்லை. அப்போ அது டிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க? டிமாண்ட் இஸ் என்ன சொல்ற ஷார்ட்டா, டிமாண்ட் இஸ் த எபிலிட்டி, அதாவது பேக்டு, டிமாண்ட் இஸ் எபிலிட்டி பேக்டு பை வில்லிங்னஸ் டு பை இட். இல்லையா? வில்லிங்னஸ் டு, அதான் எபிலிட்டி பேக்டு பை வில்லிங்னஸ் டு பை இட்னு சொல்லுவாங்க. அது வாங்குகின்ற சக்தி ஒருத்தர் இருந்து ஒரு பொருளை வாங்கி டிசைட் பண்றாருன்னா அது டிமாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிச் ஒருத்தர் கார் வாங்க டிசைட் பண்றாரு,
தட் வில் அது வந்து டிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரால் முடியும், அந்த காரை வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு, எபிலிட்டி டு பே ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்கிறதுனால ஸோ தட் இட் பிகம் டிமாண்ட். இப்போ புரியுதுங்களா? இப்போ டிமாண்டுன்னா ஒரு தேவை, எல்லாருக்கும் தேவை வரும். பட் எப்போது தேவைன்ற அந்த ப்ராசஸ் பூர்த்தி அடையும், கம்ப்ளீஷன் ஆகும் பண்ணால் தி எபிலிட்டி டு பே, அவர்கிட்ட அந்த பொருளை வாங்குற அளவுக்கு பணம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து டிமாண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த டெஃபினிஷன் பாருங்க. டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன் desire backed up by enough money to pay for the good demanded. இது புரியுதுங்களா? அப்போ ஒரு பொருளை வாங்க முடிவு பண்ணாலும் கூட அது என்ன பண்ணணும், அவர்கிட்ட போதுமான அந்த பணம் இருக்கணும் அதை வாங்கறதுக்கு. ஸோ இதான் வந்து ஸ்டோனேட் அண்ட் ஹவுக் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் எழுதணும் அவசியம் இல்லை. டெஃபினேஷன் டிமாண்ட் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் எது ஈஸியாக இருக்க எழுதலாம். மார்ஷல் டெஃபினேஷன் நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணி சொல்லணும். நான் அதை சாம்பல்ஸ் டெஃபினேஷன் இருக்குது, லா ஆஃப் டிமாண்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த டெஃபினேஷன் இருக்குது சொல்லலாம், நீங்கள் எழுதலாம், ஈஸியாக எழுதலாம். ஓகேங்களா? குட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் லெசன். இதை வந்து நம்ம வந்து டீப்பாக படிக்கணும். ஓகேங்களா? கேரக்டர்ஸ் ஆஃப் டிமாண்ட். பிரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு பிரைஸ். பிரைஸ்ன்ற விஷயம் மானிட்டரி வேல்யூ ஆஃப் த கமாடிட்டின்னு அர்த்தம். தட் இஸ் பிரைஸ் சொல்லுவாங்க. விலை. ஸோ ஒரு பொருளுடைய விலையை பொறுத்து பேஸ்ட் ஆன் த பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி டிமாண்ட் இஸ் சேஞ்ச். இஃப் த price of the commodity is more, definitely demand for the particular commodity is reduce ஆகும், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு பொருளோட விலை ஏறுகின்ற பொழுது அந்த பொருளுக்கான தேவை குறையும் என்பது லாஜிக், எல்லாரும் தெரியும். அட்லீஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்ட் குறையும். இல்லைன்னா சம்டைம் இந்த டிமாண்ட் மே சேஞ்ச். அப்படின்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் எல்லாம் போயிடும், கம்ப்ளீட்டாக இன்னொரு பொருளுக்கு டிமாண்ட் போயிடும். சப்ஸ்டியூட் அவைலபிள் இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூட் போயிடும். இப்போ நம்ம வந்து சோப்பு வாங்க போகிறோம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்புடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பட் இன்னொரு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சோப்போட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, என்ன பண்ணுவோம்? ஓகே, சிம்பிளி வி ஷிஃப்ட் த டிமாண்ட். ஸோ ப்ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி வாட்ச் டிமாண்ட். நெக்ஸ்ட், டைம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ். டிமாண்ட் ஆல்வேஸ் மீன்ஸ் demand per unit of time, per day, per week, per month or per year. அப்போ நேரத்தை இருந்தாலே எந்த அளவுக்கு அது ஒரு பொருளுக்கான தேவை இருக்குது என்பதை பற்றி நம்ம வந்து சொல்றோம். ஸோ டைம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். டைம்னு பார்க்கும்போது ஸோ மேபி த கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ், ஃபெஸ்டிவல் சிச்சுவேஷன், நார்மல் சிச்சுவேஷன், இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு பொருளுக்கான தேவை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Next is very good, markets. Demand is always related to the market, buyer and seller. அதனால சொன்னா டிமாண்ட் வந்து இந்த அந்த மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. மார்க்கெட்னாங்க மொனோபோலி இருக்கு, மொனோபோலிஸ்ட் இருக்கு, டுவோபோலி, ஒலிகோபோலி, பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க்கெட் இருக்கு. நம்ம அந்த லெசனை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோனோபோலி எடுத்துக்கிச்சிங்களா, மோனோபோலி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த பர்டிகுலர் கமாடிட்டிஸ் எப்பவுமே ஹையாக தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் ப்ரைவேட் ஓனர். அவங்க ப்ராஃபிட் ஓரியன்டாக வச்சு அவங்க ப்ரைஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த மார்க்கெட்ஸ் ஸ்டைல் அண்ட் கேரக்டர்ஸ். லாஸ்ட், அமௌண்ட், மணி. Demand is always a specific quantity which a consumer is willing to purchase. Demand is always a specific quantity which a consumer is willing to purchase. புரியுங்களா? அப்போ அது டிமாண்ட் வந்து மக்கள் எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்கிறாங்க அதை அடிப்படையாக வைத்து அவங்களுடைய எவ்வளோ பொருள் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான். Good. So this is the characters of demand. So demand function. அடுத்த டாபிக் என்னன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படி சொன்னாலே அங்கே இரண்டு காரணிகள் வேரியபிள்ஸ்க்கு வந்து தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன், இந்த வார்த்தை கண்டிப்பாக வரும். எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோமோ அங்கெல்லாம் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதான் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். டூ காரணிஸ் நம்ம கண்டிப்பாக பேசியாகும்.
இப்போ டிமாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் பிரைஸ் சொல்றாங்க பாருங்க. அப்போ இஃப் there is any changes in the price, demand, the amount of demand also change. அப்போ இண்டிபெண்டன்ட் கேரக்டர், டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ். ஏன் இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ண சொன்னா, நீங்க 12th வரும்போதோ இல்லை நம்ம லெசன்ல இப்போ லாஸ்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த வேரியபிள்ஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் மெத்தட் நம்ம எக்கனாமிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்ல நமக்கு ஒரு லெசன் இருக்கு இல்லை, மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு, அதில் டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொன்னால் படிப்போம். நம்ம தீர்மானிக்கின்ற காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் பிரைஸ். இஃப் there is any change in price, புரியுதுங்களா? அப்போ எனி சேஞ்ச் இன் பிரைஸ், டிமாண்ட் will all change. அப்போ பிரைஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிமாண்ட்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள். புரியுங்களா? தேவையை தீர்மானிக்கின்றது அந்த பொருளுடைய பிரைஸ். அவ்வளவுதான். புரியுங்களா? This means demand for a commodity is a function of price. That is, the function relation between price and demand is called a demand function. புரியுங்களா? So P stands for price and D stands for demand, F stands for function. Okay. So D is equal to F of P. Demand is the function of price. Okay. So this is the demand functions. Good. Next, law of demand. The law of demand was first stated by Austin Carnot in 1838. Later, it was refined and elaborated by Alfred Marshall. Of course, my dear student, Alfred Marshall contribution in economics more. Nothing to say, he widening the scope of economics. That is என்ன சொல்லலாம், அது nothing wrong to say. அது என்ன சொல்றேன்னா, ஆல்ஃபிரட் மார்ஷல் பொருளாதாரத்துடைய அந்த சப்ஜெக்டோடைய அந்த ஸ்கோப் சொல்றேன், அந்த ஸ்கோப் எல்லா வகையிலும் ஒரு வைடன் பண்ற ஒரு விஷயத்துல இருப்பார். நீங்க பார்க்கலாம், தொடர்ந்து ஆல்ஃபிரட் மார்ஷலோட பேர் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு வரோம் எல்லா தேரிட்டும். இது ஜெனரலா ஒரு நாலேஜ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, டெஃபினிஷன்ஸ் பாருங்க. ஸோ இங்கே 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஏற்கனவே 2 டெஃபினிஷன் சொன்னேன். பட் நீங்க எது ஈஸியா இருக்கோ அந்த டெஃபினிஷன் நீங்க எதெல்லாம் தே வில் தி மார்க். பட் ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய Marshall definition is more appropriate. The law of demand says as the quantity demanded increases with a fall in price and diminishes with the rise in price. புரியுதுங்களா? அதாவது ஒரு பொருளுடைய தேவை என்பது குவான்டிட்டி, அளவு இல்லையா? ஒரு பொருளுடைய அளவு, தேவையோட அளவு என்பது இன்க்ரீஸ் ஆகும் எப்போன்னா அந்த பொருளுடைய விலை குறைகின்ற பொழுது. அதே நேரத்தில் அந்த பொருளோட அளவு டிமினிஷஸ் சொன்ன வார்த்தைன்னா குவான்டிட்டி டிமினிஷன் அர்த்தம். குவான்டிட்டி டிமினிஷஸ் எப்போ குறையும், வாங்குற பொருளோட அளவு, அந்த பொருளோட விலை ஏறுகின்ற பொழுது. தட்ஸ் ஆல். சிம்பிளா சொல்லி பாருங்க. குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் எ ஃபால் இன் பிரைஸ் அண்ட் டிமினிஷஸ் வித் எ ரைஸ் இன் பிரைஸ். தட்ஸ் ஆல். given by Alfred Marshall or Marshall. Okay. Next is Samuelson, Indian economics, a Nobel Prize winner. Our என்ன definition கொடுத்திருக்காங்க பாருங்க. Law of demand state that people will buy more at lower price and buy less at higher price. Other thing remaining the same. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. Other thing remaining the same இந்த வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சுனீங்க. என்னன்னா இப்போ நம்ம இந்த டாபிக்ல ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நடத்துவங்க உங்களுக்கு டிட்டர்மினேஷன் ஆஃப் டிமாண்ட். நல்லா புரியுதுங்களா? அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் டிமாண்ட், தேவையை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எதுக்கு என்ன பார்த்தோம் போன செல்ல பாருங்களேன். இங்க என்ன பார்த்தோம்னா ஸோ தேவை தீர்மானிக்கிறது பிரைஸ் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரைஸை தாண்டி வேற இருக்கு. டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், பிரைஸ் ஆஃப் த அதர் கமாடிட்டிஸ், அதாவது சப்ஸ்டியூட், இதெல்லாம் தேவை தீர்மானிக்கின்ற காரணிகள் தான். கன்சூமருடைய இன்கம், ஓகேங்களா? ஸோ இதுல எதுவும் மாற்றம், அதான் அந்த அதர் திங் பீயிங் கான்ஸ்டன்ட், அந்த அதர் திங் ரிமைனிங் சேம் என்பது தேவை தீர்மானிக்கின்ற மற்ற காரணிகளில் மாற்றம் ஏற்படாத பொழுது அந்த பொருளான விலையில மற்றும் மாற்றம் ஏற்படும் போது இந்த லா அப்ளிகல் ஆகும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல்.
ஓகே, 2 times படிச்சு பாருங்க, உடனே எழுதி பாருங்க, ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். கம்பல்சரி இந்த டெஃபினிஷன் ஆல்ஃபர்ட் மார்ஷல் டெஃபினிஷன் எழுதி பாருங்க. ஓகே, குட். Next we go for the assumptions of the law of demand. The income of the consumer remaining constant, the taste, habits and preference of the consumer remaining the same. Remaining the same என்ற வார்த்தை என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, அதாவது there is no change, constant வார்த்தை இங்கே யூஸ் பண்ணலாம். Price of the other related goods should not change, அது substitute, price of substitute not change. There should be no substitute for the commodity in study, அதாவது எந்த பொருளை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த பொருளுக்கான இணையான பொருள் இல்லை, சப்ஸ்டியூட் இல்லைன்னு அர்த்தம். The demand for the commodity must be continuous, ஒரு பொருளுக்கான தேவை என்பது தொடர்ந்து இருக்கும். 6th one, there should not be any change in the quality of the commodity, பொருளுடைய குவாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்ற விஷயம் அப்ளைகள் ஆகணும்னு சொன்னால் இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும். இந்த கண்டிஷன்லேருந்து மாற்றம் ஏற்படுச்சுன்னா ஸோ இந்த லா ஆஃப் டிமாண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகான்னு சொல்லுவாங்க. ஸோ அசம்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த லா ஆஃப் டிமாண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 5 mark கொஸ்டின். இங்கேருந்து அதாவது இந்த ஸ்லைட்லேருந்து ஆரம்பிக்கும், உங்களுக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கும். லா ஆஃப் டிமாண்ட் இருக்கிறாங்க, டிஃபைன் லா ஆஃப் டிமாண்ட் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்லைட்லேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். அசம்ஷன் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் காலம் இருக்கும், இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா, நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷெடியூல் பாருங்க, டிமாண்ட் ஷெடியூல். ஸோ ஹியர் ப்ரைஸ் மெஷர் பண்ணியிருக்காங்க, அது ரெடியூஸ் ஆகிட்டே வருது பாருங்க. குவான்டிட்டி பாருங்க அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதாங்க லா ஆஃப் டிமாண்ட்ல நம்ம முதல்ல சொன்னது, there is inverse relationship between price and quantity demanded of a commodity over a period of time அப்படி சொல்லுவாங்க. கீழே பாருங்க இந்த பாக்ஸ்ல இந்த எல்லோ லைன்ஸ் ஹைலைட் பண்ணி பாருங்க. இது ஒரு கேப் வருது, இது டிஃபால்ட்டா இருக்கு. அந்த பிபிடி காட்டும்போது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, குட்ஸ் புரியுங்களா? அதனால ஸோ இங்கே பாருங்க, தேர் ஆர் this law state that quantity demanded of a commodity expand with a fall in price and contract with a rise in price in அர்த்தம். ஸோ இதுதான் அது. therefore ஷார்ட்டாக சொல்கிறாங்க, the law of demand state that there is an inverse relationship between price and quantity of a commodity அப்படின்னு அர்த்தம். தச்சால் அவ்வளோதான். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் கேட்டால் இதான் எழுதணும். டெஃபினிஷன் வேற, இது வேற. புரியுங்களா? நல்லா புரியுங்களா? அதாவது என்னன்னா, ஒரு பொருளுடைய விலை வந்து குறைகின்ற பொழுது அந்த பொருளுக்கான தேவை அதிகரிச்சுட்டே போகும். நல்லா பாருங்க, இங்க 5 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் இருக்கும்போது ஒரு பொருள் என்ன வாங்குறாரு, 1 யூனிட் தான் வாங்குறாரு. 4 rupees இருக்கும்போது 2 யூனிட் வாங்குறாரு. 3 2 rupees இருக்கும்போது 4 யூனிட் வாங்குறாருங்க. 1 rupees they can able to buy 5 of units. ஓகே, ஸோ இந்த அடிப்படை வச்சு தான் சொல்றாங்க there is inverse relationship. விலை இறங்க இறங்க குவான்டிட்டி என்ன அதிகமாகிட்டே போகும். ஸோ தட் இஸ் கால்டு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த ஏரோ மார்க் பாருங்க, ஒன்று மேலே போனால் கீழே பாருங்க, கீழே வந்துச்சா அது மேலே போகும். ஓகேங்களா, ஏரோ மார்க் புக்கில் இருக்கு, தெளிவாக பார்த்துக்கு. The law of demand explain the relationship between the price of a commodity and the quantity demanded of it. The law of demand உடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். புரியுங்களா? அது ஒரு பொருளுக்கான தேவை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொருளுடைய விலைக்கும் அந்த குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் உள்ள தொடர்பு சொல்லுது. ஓகே, ஸோ the demand schedule will help you to understand the theory. Okay, you carefully see the demand schedule. This shows the inverse relationship between price and the quantity demanded of a particular commodity. Okay, good. So again I present the demand schedule for understanding demand curve. Y-axis measured price and in x-axis measured the quantity demanded in unit. So you see the demand curve. This is downward sloping. Okay, my dear student,
the demand curve downward sloping என்ன reason அப்படின்னு கேட்பாங்க. Why does the demand curve sloping downward அப்படின்னு ஒரு 2 mark question கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா the law of diminishing marginal utility applicable ஆவறதுனால the demand curve வந்து downward sloping ஷேப்ல இருக்கு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் சொல்லலாம். அவ்வளவுதான், ஒரே லைன் தான். due to the என்னது the law of diminishing marginal utility applicable also. ஓகேங்களா? குட். இப்போ இந்த டிமாண்ட் ஷெட்யூல பாருங்க. பிரைஸ் வந்து y ஆக்சிஸ்ல மெஷர் பண்ணிருக்காங்க, குவான்டிட்டி டிமாண்டட் x ஆக்சிஸ்ல மெஷர் பண்ணிருக்காங்க. சோ 5 rupees இருக்கும்போது பிரைஸ் இங்க பாருங்க. So they demanding 1 unit of commodity. Likewise price reduce ஆக quantity demanded increase ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? good. இங்க பாருங்க. In the diagram x axis represent the quantity demanded and the y axis represent the price of the commodity. dd, that is demand curve. இந்த du இந்த d ரெண்டு சேர்த்தா dd ன்னு போட்டுருப்பாங்க. is the demand curve which has a negative slope. புரியுங்களா? நெகட்டிவ் ஸ்லோப்னா மேலிருந்து கீழ் நோக்கி வருதுன்னு அர்த்தம். ஆர் that is இந்த ஒரு i டாட் e போடுதான் that is ன்னு அர்த்தம். அதுக்கு slope downward from left to right which indicate that when price falls the demand expanded and when price rise the demand contract. அது இந்த டிமாண்ட் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் லெஃப்ட் டு ரைட் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பொருட்கள் அளவு குறையும், பிரைஸ் குறைய குறைய பொருட்கள் வாங்குறது அதிகமாகும் அப்படின்னு சொல்றதா இந்த டிமாண்ட் கர்வ் நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த டிமாண்ட் கர்வ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து கொஸ்டின்ல டிமாண்ட் கர்வ் போட்டுதான் ஆகணும். சிம்பிள், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். Okay, good. Market demand for a commodity. அதாவது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் கன்சியூமருடைய டிமாண்ட் ஷெட்யூல். இது a tabular statement of demand habit of a individual consumer with the various price. அப்படின்னா this table shows the different level of unit consumed with the various price அப்படின்னு சொல்லலாம். What is demand schedule? It's a tabular statement of an individual demand of various price. Okay, good. Next நான் பார்க்க போறதுன்னா அது that is market demand for a commodity. சரிங்களா? இப்போ கன்சியூமர் 1 கன்சியூமர் 2 அப்படி நம்ம ரெண்டு கன்சியூமர் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் டிமாண்ட் ஷெட்யூல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது டோட்டல் டிமாண்ட் ஷெட்யூல். இப்போ 1 2 3 இங்க பாருங்க 1 2 3 டிமாண்ட் கர்வ்ங்க. இது எல்லாத்தையும் எடுத்து டோட்டல் டிமாண்ட் தட் இஸ் மார்க்கெட் டிமாண்ட்னு சொல்லி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு தனியா மார்க்கெட் ஷெட்யூல் தனியா இருக்கும். பட் உங்களுக்கு வெறும் இங்க டிமாண்ட் கர்வ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இதை நீங்க அப்படியே பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? இங்க பாருங்க, market demand curve for a commodity is derived by adding the quantum demanded of the commodity by all the individuals constituting the market. இதான் what is market demand curve-னா இது வரைக்கும் எதனா போதும். This market demand curve is a demand curve of all individual for the for a commodity in the market. ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான நுகர்வோர்களின் கூட்டு தான் மார்க்கெட் டோட்டல் டிமாண்ட் ஆர் மார்க்கெட் டிமாண்ட் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. In the diagram here given above, the final market demand curve. So that's our total demand. Final market demand curve represent the addition of the demand curve of the individual. Addition of the demand curve of the individual
A, B and C. அதாவது 3 நபர்களை எக்ஸாம்பிள் எடுத்துறாங்க. ஏன்னா மார்க்கெட் இண்டிவிஜுவல் சொல்லக்கூடாது இல்லையா, மோர் தென் 1 பீப்புள்னா இருக்கணும். அப்போ அங்கே 2-3 பீப்புள்ஸ் இருக்காங்க. 3 பீப்புளுடைய டிமாண்டோடைய பிஹேவ்மெண்ட்டை ஓகேங்களா டோட்டலாக என்ன பண்ணுறாங்க, இங்கே நமக்கு டோட்டல் மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் கொடுக்குறாங்க. ஓகே, so A, B and C at the same price. When price is ₹3, the market demand is 2 plus equal to 4. 2 plus 4 is equal to 8. அப்போ டோட்டல் அப்போ ₹3 இருக்கும் பொழுது டோட்டலாக அங்கே இண்டிவிஜுவலுடைய டிமாண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே டிமாண்ட் ஏ எடுத்துக்கணும். அதாவது இண்டிவிஜுவல் ஏ, இந்த டிமாண்ட் இது ஒரு நபருடைய டிமாண்ட் கர்வ் வச்சுக்கலாம். ஏன்னு ஒரு நபருடைய அவர் ₹3 இருக்கும்போது they can able to buy 2 unit of the commodity ன்னு அர்த்தம். லைக் தட் பி அவர் பார்த்தீங்கன்னா ₹3 இருக்கும்போது they can able to buy unit 2. பட் இந்த கேஸ் ஆஃப் சி பார்த்தீங்கன்னா அவர் ₹3 இருக்கும்போது they can able to buy 4 அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்போ இந்த டோட்டலாக எல்லாத்தையும் கொடுக்கும்போது மார்க்கெட் டிமாண்ட் நினச்சிச்சுன்னா, ஸோ when the ₹3 இருக்கும்போது பொருளோட விலை total demand for the particular commodities, the total demand for the particular commodities 8 யூனிட் அவங்க வாங்குறான்னு அர்த்தம் டோட்டலாக அந்த பொருளுக்கான. ஸோ when price is ₹1, the market demand is 6 plus 8 plus 8 is equal to 22. ஸோ இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இது வரைக்கும் அதனால போதும். ஒன்றும் கிடையாது, இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு, அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் கிடையாது. So as in case of individual demand schedule, the market demand schedule also at a price, at the place and at the time. அது மார்க்கெட் டிமாண்ட் கர்வ்ன்றது வந்து இண்டிவிஜுவல் டிமாண்ட் கர்வ் பார்த்து இல்லையா, லைக் தட் அதே மாதிரியே டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் தான், டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஷேப்பை தான் இருக்கும் அப்படின்றதான் நமக்கு அங்கே சொல்றாங்க. கேட்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? குட். ஸோ நம்ம டைம் எடுத்து ரொம்ப புரியுமா அது நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ஆக்சுவலாக அந்த தியரியை. ஏன்னா அது ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த லா ஆஃப் டிமாண்ட்ஸ் இதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இதான் ஒரு கேரக்டரிஸ் ஆஃப் டிமாண்ட் கேட்டாங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது கேட்கணும். டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்க மாட்டாங்க, கேரக்டரிஸ் ஆஃப் டிமாண்ட் கேட்கலாம், லா ஆஃப் டிமாண்ட் கேட்கலாம், டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம். இது நீங்கள் எழுதலாம் நீங்கள். ஓகே, அசம்ஷன் கண்டிப்பாக எழுதணும், இந்த டேபிள் போட்டு இதில் எக்ஸ்பிளேஷன் எழுதணும். இது தேவையில்லை, இதை நான் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கிறேன் இல்லை. கண்டிப்பாக இந்த டேபிள் போட்டு இந்த டயக்ராம் போடணும். ஸோ இந்த 3-4 டயக்ராம் போடணும். ஓகேங்களா? குட்ஸ். நீங்கள் எழுதும்போது நீங்கள் அப் டு திஸ் இது வரைக்கும் எழுதினா போதும். தட்ஸ் ஆல், வேறு எதுவும் எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே, குட் மை டியர் ஸ்டூடெண்ட். ஐ வில் கண்டினியூ த கிளாஸ் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, குட். டியர் ஸ்டூடெண்ட், அவாய்ட் அன்வான்ட் அவுட்டிங், அதாவது தேவையில்லாம வெளியில் போகாதீங்க, வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வீட்டில் இருந்தே படிங்க, தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க, யூஸ் மாஸ்க். ஓகே, குட். பி சேஃப் ப்ளீஸ்.